நேற்று அமித்தும் சபரியும் வந்து அந்த கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க மிட் நைட் லைவில். அப்போ வந்து அந்த பக்கம் வந்து பார்வதி வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ அமித் சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி திவ்யாவும் ஆதிரையும் வேலையே செய்ய மாட்டேங்கிறாங்க, ரொம்ப கூப்பிட்டாலும் லேட்டாக தான் வராங்க. ஆதிரைலாம் ஃபுல்லாகவே ஃபைட் மோட்லேயே தான் இருந்தா அன்றைக்கி பூராவே. அப்புறம் அங்கே ஜெயில் போடணுன்னே ஃப்ளைட் மோடில் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அமித் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ வந்து சபரி சொல்கிறாங்க, இவங்க வேலை செய்யாட்ட எனக்கு பிரச்சனை இல்லை, நம்மளை வேலை செய்யலைன்னு ஒன்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதைத்தான் எனக்கு கேட்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொல்கிறாரு. அப்புறமா வந்துட்டு பார்வதி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்துட்டு சபரி வந்துட்டு விக்ரமை கூப்பிடுறாரு. விக்ரமை கூப்பிட்ட உடனே பார்வதி வந்து சொல்கிறாங்க, டே அவனை மட்டும் கூப்பிடாதடா, வந்தாலே என்னத்தையாவது சொல்லி டார்ச்சர் பண்ணுவான்டா, அவனை கூப்பிடாதடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பார்வதிக்கு விக்ரம் பார்த்து இவ்வளோ பயம் இருக்குன்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். வேணாண்டா அப்படின்னு சொன்னோடனே விக்ரம் கரெக்டாக வராரு. வந்துட்டு அந்த சும்மா ஒரு பார்வதியை வம்பிழுப்பார்ல, அந்த மாதிரி ஒரு மாக்கிங் பாடி லாங்குவேஜில் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அன்புன்னு ஏதோ ஒரு சாங் பாடுறாங்க பார்வதி. உடனே அந்த பாட்டு தான் பாடிட்டுருக்கீங்களான்னு கேட்குறாங்க எல்லாரும். உடனே ஆமாம், நீங்கள் 3 பேர் 4 வாட்டி அந்த பாட்டை பாடினா அந்த பாட்டு தானடா வாயில் வரும், வேறு எந்த பாட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க. இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.